இணை வைப்பு காரியங்கள் நடைபெறும் பள்ளியில் தொழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜாக்கு பள்ளியிலையும் தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஜாக்கு பள்ளி எல்லாம் சேர்ந்து நம்ம ஜமாத்தில் இருப்பாங்க, வந்து சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து இருக்கும்போது அவங்க முன்னால் நின்று தொழுகலாமா, தொழக்கூடாதா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது இணை கற்பிக்கக்கூடிய பள்ளியிலே தொழக்கூடாது. எந்த இடத்திலே இணை கற்பித்தல் ஷிர்க்கு நடைபெறுகிறதோ அந்த இடத்தில் நாம் தொழக்கூடாது. அது அந்த நிலைப்பாடு புரிந்திருக்கிறது. அதே அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஜாக் என்ற ஒரு அமைப்பு, அவங்களும் சூனிய மாதிரி விஷயங்களை கண்ணேரை நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுவும் ஷிர்க்கு தான். இணை கற்பித்தலை நம்புறதுங்கிறது என்ன, அது ஷிர்க்குன்னு இருக்குது. அப்போ அங்கேயும் தொழக்கூடாதுங்கிற பார்வை அவங்களுக்கு தெரிகிறது. இப்போ அவங்க அதை வச்சு என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பள்ளிக்கு நம்ம போகலை, ஆனால் அந்த நம்பிக்கை உடைய, அதாவது சூனியம் உண்டு, கண்ணேறு உண்டு, சூனியத்துக்கு ஆற்றல் உண்டு என்று நம்பக்கூடியவர்களை பின்பற்றி தொழலாம். நம்ம சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, பள்ளிக்கு நம்ம போகலை, நம்ம வீட்டுக்கே அவர் வர்றாரு, நான் உங்களுக்கு தொலை வைக்கிறேன்னு சொல்றாரு, அவரை இமாமாக்கி நம்ம பின்னாடி நின்று தொழலாமா என்று கேட்கின்றார்கள். இந்த கேள்வியை பொறுத்தவரை நாம் இதை கொஞ்சம் விலாவாரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இணை கற்பித்தல் என்பதிலே இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று என்ன என்று சொன்னால், வெளிப்படையாக ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய இணை கற்பித்தல் என்று ஒன்று இருக்கு. உதாரணமாக தர்கா வழிபாட்டை நம்ம சொல்லலாம். தர்கா வழிபாடு என்பது வெளிப்படையான இணை வைப்பு. அல்லாவை விட்டுவிட்டு இறந்தவங்களுடைய கபருக்கு சென்று வசீலா தேடுவது, அவங்கள்ட்ட போய் துவா செய்வது, பிரார்த்தனை செய்வது, நீங்க அல்லாட்ட சொல்லி வாங்கித்தாங்கன்னு கேட்கறது, இதெல்லாம் இணை கற்பித்தல், வெளிப்படையா தெரியுது. அதே போல தாயத்து அணிவது, தாயத்து அணிகிறாங்கல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தல்லக்க தமீமத்தன் பக்கத்து அஷரக்க, எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் அல்லாவிற்கு இணை கற்பித்து விட்டான். தாயத்தை அணிவது நேரடியாக ஷிர்க்ல வந்து விடுகின்றது. இது மாதிரியாக வெளிப்படையாக பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரிகிறது மாதிரி சில ஷிர்க்குன்னு விஷயம் இருக்குது, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சில இணை கற்பித்தலை பொறுத்தவரை அது இணை கற்பித்தல் தான், ஆனால் அது பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியாது. அது ஒரு விளக்கம் அளித்து அதை திருத்த வேண்டிய நிலை இருக்கிறது, அவங்களும் புரியக்கூடிய நிலை இருக்குது. இது எதையும் நாம் மனோயிச்சை அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லை, இதற்கு ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு யூதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், வந்து சொல்றாரு, முகமது அவர்களே, உங்களுடைய தோழர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். அப்போது நபி அவர்கள் கேட்டாங்க, எப்படிப்பான்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், அவர்கள் காபாவின் மீது சத்தியம் செய்கிறார்கள். ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வின் மீதே தவிர மற்றவர்கள் மீது சத்தியம் செய்யலாமா? மன் ஹலஃபலி கைரில்லா, யார் ஒருத்தர் அல்லாஹ்வை கொண்டு இல்லாமல் இன்னொன்றின் மீது சத்தியம் செய்கிறாரோ அவரு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் யாரு மேலதான் செய்யணும், அல்லாஹ்வின் மீது தான் செய்ய வேண்டும். இவங்க சொல்லுவாங்க, தாய் மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. இறைவன் மேல் ஆணை, இனத்தின் மேல் ஆணை, இறைமறை மேலாணை அப்படி நாகரிகா விட்டாரா ஒரு பாட்டு. இறைவன் மேல் ஆணைங்கிறது ஓகே, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யலாம். இனத்தின் மீது சத்தியம் செய்யலாமா? இஸ்லாமிய இனத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. இறைமறை திருக்குரான் இருக்குல்ல, திருக்குரான் மேல சத்தியம் செய்யலாமா? செய்யக்கூடாது. சத்தியம் என்பது அல்லாஹ்வின் மீது மட்டுமே நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான்? வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வல் கமரி, அதே மாதிரி சந்திரன் மீது சத்தியமாக இருக்கு. அல்லாஹ் சத்தியம் பண்றான்னா அந்த பார்வை மாறிடும். அல்லாஹ் தன்னுடைய படைப்பை சொல்லி சொல்லுவான், அது வேறு. நாம் சத்தியம் செய்யும் போது அல்லாஹ்வை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும், இது மார்க்க சட்டம். ஆனா அந்த காலத்துல சஹாபாக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, காபாவை விட்டு கொடுக்க கூடாது, காபாவை வந்து நம்ம மக்கள் மத்தியில முக்கியத்துவப்படுத்தணும் என்று சொல்லி காபாவை மீது சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க தெரியாம. அப்போ ஒரு யூதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சஹாபாக்களை அழைச்சு, இனிமேல் யாரும் காபாவை மீது சத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க எப்படி சொல்லுங்க, வேணா உங்களுக்கு காபாவை தான் சொல்லணுமா, ரப்பில் காபா, அதாவது காபாவின் ரப்பின் மீது ஆணையாக, உங்களுக்கு காபாவை தானே சொல்லணும், காபான்னு மட்டும் சொல்லக்கூடாது, காபாவின் இறைவன் மீது ஆணையாக சத்தியம் பண்ணுங்கன்னு காட்டி கொடுக்குறாங்க. சஹாபாக்களும் அதை மாற்றிக் கொண்டாங்க. ஒரு வகையிலே பார்த்தா என்ன, அந்த யூதர் சொன்னது கரெக்ட் தான்,
ஏன் அவங்க என்ன பண்ணிருக்கு, எங்க சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க, காபாவை சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சு பண்ணலை. இது இணை கற்பித்தல் என்று தெரிஞ்சு அவங்க பண்ணலை. ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணிட்டாங்க. சஹாபாக்களை அழைச்சிட சொல்ல விளக்கம் சொன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்டாங்களா ஒரு அக்கா, அவங்க என்ன பார்க்கணும், அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். சில பேர் ஒரு விஷயத்தை தெரியாமல், அதை பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் ஒரு தரப்பு பயானை கேட்டு அங்கே ஏதாவது மதனிமார்கள் பேசியிருப்பாங்க, அதை கேட்டு விழுந்திருக்கலாம், அறகுறையாக நாலேஜ் உள்ளவராக இருக்கலாம். அப்போ நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு இது பற்றிய விளக்கங்களை சொல்லி, இல்லைங்க இந்த மாதிரி சூனியத்தை நம்புவது என்பது இணைய வைத்தல் தான், அல்லாஹ்வை போல யாரும் செயல்பட முடியாது, லைசக்கை மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல யாரும் கிடையாது, அல்லாஹ்வை போல் ஒன்றும் கிடையாது, இதா அராத ஷையன் ஐ யகூன லஹு குன் ஃபயகுன், ஒரு காரியத்தை அவன் ஆகுனா அது ஆயிரும், இது அல்லாஹ்வுடைய ஆற்றல், ஒரு அல்லாஹ் ஆகுனா அது ஆயிரும். இப்போ இதே மாதிரி ஒரு சூனியக்காரன் ஆகுனா அது ஆயிரும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தன்மைக்கு இந்த சூனியக்காரனுடைய தன்மை நிகராக வருவதை போல இருக்கிறது என்பதை எல்லாம் விளக்கமாக சொல்லக்கூடிய நேரத்திலே அவருக்கு ஒரு தெளிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இந்த விளக்கத்தை சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர் பிரச்சனை கிடையாது, அவரை பின்பற்றி சொல்லலாம். இல்லை உங்க விளக்கம் எனக்கு தேவையில்லை, நான் இப்படித்தான் நம்புவேன்னு சொன்னார்னா இப்போ அவர் தெரிஞ்சிருக்கிறார். அதாவது ரசூலுல்லாஹி அவர்கள் சஹாபாக்கள் அழைச்சு சொன்னாங்கல்ல, சஹாபாக்கள் காபாவை சத்தியம் பண்ணிட்டாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் அழைத்து சொன்ன போது ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அது பிரச்சனை வராது. அதே மாதிரி நீங்கள் அவர்களிடத்தில் இதை பற்றி பேசி அவங்க இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டால் அவங்களை பின்பற்றி சொல்லலாம். சொன்னதற்கு பிறகும் மனம் முரண்டாக இல்லை நாங்கள் அப்படித்தான் நம்புவோம் என்று சொன்னாங்கன்னா அவ இப்போ தெரியாமல் சொல்ல முடியும், விளக்கம் சொல்லியாச்சு. நம்ம முதல்ல தெரியாமல் இருந்திருக்கலாம், இப்போது நம்ம விளக்கம் சொன்ன காரணத்தினால் இதற்கு பிறகு நம்ம அந்த பழைய நிலையில வச்சு அவங்களை பார்க்க முடியாது. எனவே அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நம்ம அவர்களை பின்பற்றியும் தொழக்கூடாது என்று முடிவெடுப்பதுதான் மார்க்கத்துக்கு ஏற்றமான ஒன்றாக இருக்கும். இதான் அவங்க கேட்ட கேள்விக்குரிய பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.